2025 துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ராசியில் நிறைய பேர் நீதிபதிகளாக இருப்பாங்க, டாக்டர்ஸாக இருப்பாங்க, கண் டாக்டர்ஸாக இருப்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பலமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏதேதோ நினச்சி இப்போ இந்த பலன் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு உடம்பு நல்லா ஆகிடுமா சார், பண வரவு வருமா சார், நிம்மதி வருமா சார், ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார், உடம்பு சரியில்லாமல் எவ்வளோ கஷ்டம், டாக்டர் செலவு, அப்படியே எனக்கு சம்பாரித்த பணம் எல்லாம் எனக்கு டாக்டர் செலவாகவே போச்சு அப்படின்னு நினைப்பீங்க. நீதிபதிகள், டாக்டர்கள் இவர்களெல்லாம் இங்கே இருக்காங்கன்னா அதனுடைய காரணம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் சனி இங்கே அவருடைய வீடாக மாறுகிறது, இவருக்கு உச்சம் பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது. இந்த உச்சம் பெற்றது நியாயத்தை சொல்வீங்க, தராஸ். அதனால்தான் துலா ராசின்னு பேர். தராஸ் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ருணரோகத்துக்கு போகிறார். அற்புதமான காலம். கடன் தீரும், வருமானங்கள் பெருகும், மன நிம்மதி வரும், உடல் ஆரோக்கியம் வரும். சார் இப்படி வரும் வரும் வரும்னு சொல்லிக்கிட்டே போகிறேன். அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. இது வரைக்கும் இருந்து வந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத நல்லா தெரியுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சார் ஆரோக்கியம் நல்லா இருக்குதுன்னு வச்சுங்க, நிறைய நேரம் வேலை செய்வான். நிறைய நேரம் வேலை செஞ்சால் என்ன ஆகும்? நிறைய பணம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இவ்வளோதான். துளாராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அற்புதமான காலம். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 5 கிரகங்கள் மார்ச் மாதம் 31ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஒரே வீட்டில் இருக்காங்க. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான காலம். அழகாக நீங்கள் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.